இந்நிலையில் ரேக்லா போட்டிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டு வருகின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஐஸ்வர்யாவிடம் கேட்டறியலாம். ஐஸ்வர்யா, ரேக்லா பந்தயத்துக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது? அங்கிருக்கும் மக்களின் உற்சாக நிலை என்னவாக இருக்கிறது? பத்மபிரியா, அதாவது தமிழ்நாடு அரசு நடத்தும் ரேக்லா பந்தயம் கொடிஷா, அதற்கான முன்னேற்பாடுகள் தற்போது கொடிஷா மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. அதாவது தமிழ்நாடு ரேக்லா கிளப்புடன் இணைந்து இந்த போட்டியானது நடைபெற உள்ளது. முன்னதாகவே இந்த கொடிஷா மைதானத்தில், அதாவது இந்த போட்டியானது 200 மீட்டர் மற்றும் 300 மீட்டர் என்ற பிரிவில் நடைபெற உள்ளதால் இந்த கொடிஷா மைதானத்தில் அந்த போக்குவரத்து நிறுத்தப்பட்டு அதற்கான ஏற்பாடுகளை தற்போது காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னதாகவே அந்த பந்தயம் தொடங்குவதற்கான அந்த கோடுகள், பெயிண்ட் மூலமாக அடிப்படும் கோடுகள் மற்றும் ஸ்டேஜ், இது போன்ற ஏற்பாடுகளும் தற்போது முடிவடைந்துள்ளது. இந்த ரேக்லா கிளப் நடத்துவதற்காக இந்த பாதுகாப்பு பணியில் மட்டும் பாத்தீங்கன்னா போலீசார் கிட்டத்தட்ட 625 போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தற்போதுதான் இங்கு இந்த ரேக்லாக்கான காளைகள் தான் வர துவங்கி உள்ளது. சுமார் 11 மணி அளவில் இந்த போட்டிகள் நடைபெற உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் மேலும் கோவை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து மேலும் கூடுதலாக காளைகள் வர உள்ளதாக இங்குள்ள காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பத்மபிரியா. ஐஸ்வர்யா, அப்பகுதி மக்கள் இந்த போட்டிகள் நடைபெறுவதை ஏற்றுக்கொள்கிறார்களா? அதாவது தமிழக அரசின் முயற்சியால் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படும் என்று நேற்றே அறிவிக்கப்பட்டு இன்று காலை அலங்காநல்லூரில் அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டது போராட்டம் நடத்தும் மக்கள் தரப்பிலிருந்து. இந்நிலையில் கோவையில் வசிக்கும் மக்கள் இந்த ரேக்லா பந்தயத்தில் பங்கேற்க எந்த அளவிற்கு முன்வருகிறார்கள்? நிச்சயமாக பத்மபிரியா, அதாவது ஜல்லிக்கட்டின் மற்றொரு பகுதியாக தான் ரேக்லா பந்தயம் நடைபெற்று வருகிறது. அதாவது தென் மாவட்டங்களுக்கு எப்படி ஜல்லிக்கட்டோ அதே போது மேற்கு மாவட்டங்கள், அதாவது கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையும் ரேக்லா பந்தயம் மிகவும் உற்சாகமாக இந்த பொங்கல் பண்டிகையொட்டி கொண்டாடப்படும் ஒரு விழாவாக பார்க்கப்படுகிறது. அது இல்லாமல் இந்த ரேக்லா மாடுகளின் அடுத்தடுத்த காலகட்டத்திற்கு இது போன்ற ரேக்லா மாடுகள் உதவும் என்பதற்காகவே இந்த பந்தயம் நடைபெற்று வருகிறது. நீங்கள் சொன்னது போலவே இங்கும் எதிர்ப்பு உள்ளது. அதாவது இது 2 விஷயமாக பார்க்க வேண்டும். ஒன்று கோவையிலே பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டிற்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்பதை வலியுறுத்தி பீட்டாவை தடை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதே சமயத்தில் அதாவது கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த ஜல்லிக்கட்டிற்கான தடை விதித்த அப்புறமேல் இந்த ரேக்லா பந்தயம் நடைபெறவில்லை. அதனால் இந்த காளைகள் எல்லாமே தற்போது அழியும் தருவாயில் இருக்கிறது என்றே இந்த காளைகளை வைத்திருப்போம் நம்ம தெரிவித்திருந்தனர். தற்போது இந்த பந்தயம் நடைபெறுவதால் மீண்டும் அதற்கு ஒரு உற்சாகம் கிடைக்கிறது. வரும் ஆண்டுகளில், அதாவது தற்போது ரேக்லா பந்தயம் நடைபெற்றாலுமே மீண்டும் அவர்கள் அந்த புத்துயிர் அடைந்து பழைய நிலைமைக்கு திரும்பவே இன்னும் சுமார் 2 ஆண்டுகள் ஆகும் என்ற கருத்தை நம்மிடையே முன்வைக்கின்றனர். அதனால இந்த பந்தயத்தை அவர்கள் எப்படியாவது நடத்த வேண்டும். அப்படி நடத்தும் பட்சத்திலேயே அடுத்தடுத்த ஆண்டுகளில் இந்த காளைகளுக்கான புத்துயிர் கிடைக்கும். இந்த காளைகள், அதாவது கடந்த ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான காளைகள் எங்கு இருந்ததாம். ஆனால் தற்போது அது படிப்படியாக குறைந்து 100கணக்கான காளைகளுக்கும் குறைவாகவே தற்போது இருக்கிறது என்ற கருத்தை முன்வைக்கின்றனர். அதனால இந்த பந்தயத்தை நடத்துவதற்கு ஒரு தரப்பினர் மத்தியில் மிகுந்த உற்சாகத்துடனும் மிகுந்த ஆர்வத்துடனும் இருப்பதாகவே நம்மிடம் தெரிவித்துள்ளனர். பத்மபிரியா. ஐஸ்வர்யா, பந்தயத்தில் எத்தனை ரேக்லா காளைகள், எத்தனை ரேக்லா வண்டிகள் பங்கேற்க உள்ளன? இது ஒரு கேள்வி. மற்றும் தமிழக அரசின் தரப்பில் யார் யார் இந்த பந்தயத்தை பார்க்க வருகிறார்கள்? நிச்சயமாக பத்மபிரியா, தற்போதுதான் காளைகள் இந்த மைதானத்தை நோக்கி வந்த வண்ணம் உள்ளது. நம்மிடையே தெரிவித்தபடி இந்த சுமார் 200 காளைகள் இந்த போட்டியில் பங்கேற்பு உள்ளதா, அந்த ரேக்லா பந்தயத்தில் பங்கேற்பு உள்ளதாக தெரிவித்துள்ளனர். அதாவது இது ஜோடிகளாக பங்கேற்கும் பந்தயம், இந்த ரேக்லா பந்தயம் ஜோடிகளாக பங்கேற்கும். அதனால 200 காளைகள், 200 பிரிவுகள் என்றால் 400 காளைகள் இந்த போட்டியில் பங்கேற்க உள்ளதாக தற்போது நம்மிடையே தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதாவது இது நான் முன்னாடியே குறிப்பிட்டது போல 2 பிரிவுகளாக, ஒன்று 200 மீட்டர், இன்னொன்று 300 மீட்டர். 200 மீட்டர் என்பது ஜூனியர் பிரிவு, அதாவது 2 முதல் 3 வயதுடைய காளைகள் அதில் பங்கேற்கும். அதே போல 300 மீட்டர் என்பது 4 வயது மற்றும் அதற்கு மேல் உள்ள காளைகள் அந்த போட்டியில் பங்கேற்கும். மேலும் தற்போது இது தமிழ்நாடு அரசு சார்பில் நடைபெற்றுள்ளதால் தற்போது இந்த பகுதியில் ஆர்டிஓ சின்னசாமி தற்போது இந்த பகுதியில் இருக்கிறார். அதே போல காவல்துறையின் சார்பில் உதவி ஆணையர் லட்சுமி அவர்கள் தலைமையில் இங்கு போலீசார்கள் கூட்டியிருந்திருக்கிறார்கள். இன்னும் பல அரசு உயர் அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் உள்ளிட்டோர் இங்கு பங்கேற்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது வரைக்கும் இங்கு ஆர்டிஓ மட்டுமே இங்கு இருக்கிறார்கள். பத்மபிரியா. ஐஸ்வர்யா, சுமார் எத்தனை மணிக்கு இந்த போட்டிகள் தொடங்கும் என்று உத்தேசிக்கப்படுகிறது?
நிச்சயமாக. அதாவது 9 மணிக்கு இந்த போட்டிகள் துவங்கப்பட்டுள்ளதாக நம்மளுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது அதுக்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றனர். சுமார் 11 மணி அளவில் 11 மணிக்கு மேல் இந்த போட்டிகள் துவங்கப்பட உள்ளதாக நமக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் தான் அதாவது இந்த போட்டிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கோவையில் இது பெரும்பாலும் நடக்காது. அதாவது நகர பகுதிகளில் இந்த போட்டியான நடக்காது. கோவையில் சுற்றுவட்டார பகுதிகள், அதாவது பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, தாராபுரம் இது போன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த பந்தயமானது வெகு காலமாக ரொம்ப சிறப்பாக நடைபெற்று வந்தது. ஆனால் தற்போது கோவையின் மைய பகுதி, அதாவது நகர பகுதியில் முக்கியமாக உள்ள இந்த கொடிஷா மைதானத்தில் நடைபெறுவது வந்து அவருடைய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் தொடர்ச்சியாகவே இவர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். இங்குள்ள பெரும்பாலானோர், அதாவது இந்த நகர பகுதியில் உள்ள பெரும்பாலான மக்களும் இங்கே நடைபெறுவதால் நாங்களும் ரேக்லா ரேஸ் பார்க்கலாம் என்ற ஆர்வத்துடன் இங்கே தொடர்ச்சியாக வந்த வண்ணம் உள்ளனர். பத்மபிரியா. ஐஸ்வர்யா, தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.